ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நமஸ்சர்வேபியா. மேற்படி இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 7ஆம் ஸ்கந்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். அதில் நிருசிம்மாவதாரம் தான் ரொம்ப முக்கியம். அதை நாம் அனுபவிப்போம். அதில் சொல்லும் பொழுது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுன்னு 2 பேர் தித்திக்கும் கஷ்யபருக்கும் பிறக்கிறா. இதை நம்ம வராக அவதாரத்திலே அனுபவித்தோம். அதில் ஹிரண்யகசிபு அப்படின்றவன் மூத்தவன், ஹிரண்யாக்ஷன் அப்படின்றவன் இளையவன். ஹிரண்யாக்ஷன் பூமி பிராட்டி அபகரிச்சுட்டு போயிடுறான். அப்போ தான் வராக அவதாரத்தை பெருமாள் எடுக்கிறார். பூமி பிராட்டியை மீட்டு எடுத்துட்டு வெளில கொண்டு வந்து விடுறார். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணுறார். ஹிரண்யாக்ஷனோட பிணமானது இப்போ ஹிரண்யகசிபு முன்னாடி நிற்கிறதான். அதனால் ஹிரண்யாக்ஷனை பெருமாள் கொண்டுடுறதுனால ஹிரண்யகசிபுக்கு கோபம் ஏற்பட்டு அவன் சொல்கிறான், என்னம்மா என்னோட உடன் பிறந்தவனை விஷ்ணு கொல்லுவான், அவன் என்ன அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா, அவ்வளோ மாயை தெரிஞ்சவனா என்ன அப்படின்லாம் இவன் கத்தின்னு இருக்காருச்சே. சுக்கராச்சாரியர் வான் பண்ணுறார், நீ நினைக்கிற மாதிரி இல்லை மகாவிஷ்ணு, அவன் மாயைக்கெல்லாம் மாயனாக திகழக்கூடியவன். மாமாயன் மாதவன் வைகுந்தன் நென்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாயின் ஆண்டாள் சொல்கிறாரோ இல்லையோ தூமணி மாடத்து பாசுரத்தில் திருப்பாவையில். அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரனை நீ குறைச்சி எடை போடுற. அவனுடைய பலம் குறைஞ்ச பலம் கிடையாது. அதனால் நீ இன்னும் பலமாக யோசிச்சு தான் அவன் ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறச்சே கோவத்தில் சொல்கிறான், மச்சூல பின்ன கிரீவஸ்ய பூரிணா பூரிணா ருதிரேணவை ருதிர பிரியம் தர்ப்பயிஷ்யே பிராத்தரம் மேகதவ்யதா. எப்ப அவன் என்னுடைய உடன் பிறந்தவனான ஹிரண்யாக்ஷனை கொன்றானோ அப்படிப்பட்ட அவனை கொன்று அவனுடைய உடம்புலேந்து வழியக்கூடிய இரத்தத்தை கொண்டு என்னுடைய உடன் பிறந்தவனுக்கு நான் தர்ப்பணம் செய்வேன்னு சொல்கிறான் இவன் ஹிரண்யகசிபு. சொல்லிட்டு அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாட்களுக்கெல்லாம் ஆக்ஞை பிறப்பிக்கிறான். எந்த மாதிரினாக்க, இந்த பாரு, இந்த பிராமணர்கள் சத்திரியர்கள் இவாள்லாம் தான் ஓவராக உட்காந்துட்டு விஷ்ணுவை வழிபட்டுருப்பா. முதல்ல அவள் எங்கே இருந்தாலும் அவளை கொன்னுடும், சிறப்பிடி. எத்திர எத்திர த்விஜாகாவோ வேதா வர்ணாஸ்ரமாக கிரியாக தம் தம் ஜனபதம் யாத்த சந்தீபயத விருஷ்சத. இந்த 4 வர்ணத்தவர்கள் தான் எப்போ பார்த்தாலும் சர்வேஸ்வரன் அவனை வழிபட்டு உட்காந்துருக்கா கிடையாது. அவள் அத்தனை பேரையும் சிறையில் போடு, இல்லைன்னா எரிச்சுடும் அப்படின்னு சொல்லி இந்த விஷ்ணு ஆலயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் இடித்து சின்ன பின்னமாக்கு, ஒரு இடத்த மிச்சம் வைக்காதீங்கோ அப்படின்னு ஹிரண்யகசிபு ஆக்ஞை பிறப்பிக்க அவன் பணியாட்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் பார்த்தாக்க அவனுடைய அம்மா திதி தேவியும் அவனுடைய உடன் பிறந்த ஹிரண்யாக்ஷனுடைய மனைவி அவளும் உட்காந்து ஓனா அழுதுன்ட்ருக்கா. ஹிரண்யாக்ஷனுடைய படத்தை பார்த்துட்டையும் உடனே உபதேசம் பண்ணுறா, அம்பா அம்பா ஹே வதூஹு புத்ரா வீர மா அர்ஹத சோசித்தும் ரிபோரபிமுகே ஸ்லாக்யஹ சூராணாம் வத ஈப்சிதஹ. ஏ அம்மா, என்னுடைய உடன் பிறந்தவனுடைய மனைவியே, நான் சொல்கிறத கேளு. 2 பேருமே பெசாதருங்கோ. நீங்கள் அழறது ஹிரண்யாக்ஷனை அவமானப்படுத்துகிற மாதிரி, அவன் அடைந்தது வீர மரணம். அதனால் தெய்வ செஞ்சு அழாதீங்கோ. நித்திய ஆத்மாவியः சுத்தः சர்வகः சர்வவித்பரः தத்தே சாவாத்மனோ லிங்கம் மாயையா விசிருஜன் குணானு. ஹே அம்மா, இதை பாருமா, ஆத்மான்னு உள்ள ஒன்று இருக்கே, அது எப்பொழுதுமே அழியாத விஷயம், நித்தியமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, பர்மனண்ட்டான விஷயம், எவர் லாஸ்டிங் எட்டர்னலாக இருக்கக்கூடியது. இது உடம்பு இருக்கே, என்றைக்கோ ஒரு நாள் கீழே விழ வேண்டியது தான். அதுக்கு இன்னைக்கு உழலாம், நாளைக்கு உழலாம், நாளைக்கு உழலாம், எப்போ வேணால் உழலாம். ஆனால் உடம்புக்காக வருத்தப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபு அவள் அம்மாவை சாந்தப்படுத்துகிறான். சாந்தப்படுத்தும் போது சொல்கிறான், அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு. யமதர்மராஜாவே இந்த குடும்பத்தினர்கிட்ட போயிட்டு சமாதானம் பேசினார் தெரியுமா அப்படின்னா. அப்போ உடனே அந்த கதையை சொல்கிறான் ஹிரண்யகசிபு. உஷீனரஸ்னு ஒரு ராஜா, அவன் யுத்த பூமியில் மாண்டு போயிட்டான். அவன் யுத்தத்தில் மாண்டு போனதை பார்த்து அவனுடைய மனைவிகள், உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துல ஓன்னு உட்காந்து அழுதுன்ட்ருக்கா. நீ இத்தனை நேரம் அழுதுறதை பார்த்துட்டோ மேலேந்து யமதர்மராஜா கீழிறங்கி வந்தார். ஒரு பாலகனுடைய வடிவில் சின்ன பிள்ளையாட்டம் வந்தார்.
இவாளுக்கு உபதேசம் பண்ணுறார். அம்மா நீங்கள்லாம் அழறது தப்பு, அழாதீங்கோ, ஊற்றுங்கோ, பிறப்பு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இறப்புன்றது நிச்சயம். நீங்கள் அழறதுனால போனவன் திரும்பி வர போகிறதில்ல, நீங்கள் அழறத அவன் கேட்கவும் போகிறதில்ல, அப்படியே கேட்டாலும் உங்கள்கிட்ட பேச முடியாது, அப்படியே அவன் பேசினாலும் உங்களுக்கு அது கேட்க முடியாது. அதனால் இதெல்லாத்தையும் விடுங்கோ, இந்த ஜீவாத்மா நித்தியம், அதை பற்றி நினச்சி பாருங்கோ அப்படின்லாம் சொல்லி யமதர்மராஜா தேத்தராராம். அப்படியாக அம்மா நீ அழாதே அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபு அவள் அம்மாவை தேத்தரான். அதன் பின்பு சுக்ராச்சாரியார் ஹிரண்யகசிபுவை கூட்டு சமாதானம் சொல்கிறார். அம்மா உன்னுடைய உடன் பிறந்தவனுக்கு பண்ண வேண்டிய கடைசி விஷயங்களை நீ பண்ணிவிடும், அந்திம கிரியையை நீ பண்ணிவிடும் அப்படின்னு சொல்ல அந்திம கிரியைகள் எல்லாம் ஹிரண்யகசிபு பண்ணுறான். அதுக்கப்புறம் சுக்கராச்சாரியர் தனியாக கூப்பிட்டு ஹிரண்யகசிபு தேத்துறார். அப்பா நீ இதெல்லாம் வருத்தப்படாது, அவன் உன்னோட உடன் பிறந்தவனை கொன்னது தப்பு தான், அதுக்கு அவனை பழி வாங்கணும், என்ன பண்ணலான்றதை யோசி. நான் வேணா ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கேளு. உனக்கு ஏற்கனவே தந்திரங்கள் உபதேசம் ஆயிருக்கு, சொல்லி கொடுத்துருக்கேன், அஸ்திர சாஸ்திர வித்தியைகளும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ இப்போ என்ன பண்ணு, ஒரு பெரிய கோர தபஸ் ஒன்று பண்ணு, கோரமான தபஸ், கঠিனமான தபஸை நீ பண்ணு. அந்த தபஸில் நீ கேட்கக்கூடிய வரத்தின் மூலியமாகத்தான் விஷ்ணுவை வந்து அழிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு தபஸை பண்ணும், அந்த மாதிரியான அதுக்கேற்றவாறு ஒரு வரத்தை நீ வந்து வேண்டணும் நான்முகன் பிரம்மாவிடத்தில் அப்படின்னு சுக்ராச்சாரியர் சொல்கிறா. சரி ஹிரண்யகசிபு ஏற்றுக்கிறான். சரின்னு அவன் வெளில கிளம்புறானா. ஸ்ரீஹரி சூக்தோதயத்தில் சொல்லும்போது இந்த கதை வந்து பெரியவா சொல்லுவா. என்னன்னா ஹிரண்யகசிபு இங்கேருந்து வெளில புறப்பட்டானா தபஸ் பண்ணுறதுக்காக. அப்போ தேவர்கள்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கானா ஹிரண்யகசிபு பண்ணுற வேலையெல்லாம். அவள் பார்த்துட்டு நினச்சிக்கிறாளாம், இவன் ஏற்கனவே தபஸ் பண்ண அதையே நம்மளெல்லாம் போட்டு படாத பாடுபடுத்துகிறான், தபஸ் வேற பண்ணி வரத்தை வேற வாங்கிவிட்டாரான், நம்ம நிலைமையெல்லாம் திண்டாட்டம்தான், பேசாமல் இவனை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பறவை வடிவத்தை எடுத்துகிட்டு வராளாம். பறவைகளாக கீழே இறங்கி வந்தாலாம். ஹிரண்யகசிபு அப்போ தான் கால் வைக்கிறான் வெளியில். வைக்கிறச்சே அந்த பறவைகள்லாம் ஹிரண்யகசிபு காதில் விழற மாதிரியே நாராயணா நாராயணான்னு கத்திட்டு போகிறதான். உடனே நாராயணா நாராயணான்னு அபசகுணமாக இருக்குது, சகுனமே சரியில்லை, தபஸ் பண்ண போகக்கூடாதுன்னு உள்ளே வந்துட்டானா. திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வெளில போகலான்னு போனானா. திருப்பி அந்த சமயம் பட்சிகள்லாம் விழுந்து நாராயணா 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 நாராயணான்னு கத்திட்டு போச்சான். அவன் பார்த்தான், சகுடமே சரியில்லை சுவாமி, நேற்றுக்கு இப்படி தான் போனேன் நாராயணா நாராயணான்ட்டு, இன்றைக்கும் திருப்பி நாராயணா நாராயணான்னு தடங்கள் வருது, வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிரண்யகசிபு திருப்பி உள்ளே வந்தானா. இப்படி நாராயணா நாராயணான் அப்படின்ற நாமம் அவனை பொறுத்த வரைக்கும் அபசகுணம் தான். ஆனால் அந்த நாராயணா 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 நாராயணான்னு பெருமாள் நாமத்தை உள்ளம் ஓட்டிகிட்டே இருக்கானா. இப்படி அபசகுணம் ஆகிடுது, இப்படி அபசகுணம் ஆகிடுது, தபஸ் பண்ண போக முடியலையேன்னு உனக்குள்ளே வருத்தம் ஆதங்கம். அந்த மனசுக்குள்ள நாராயணன் நாமத்தை சொல்லிகிட்டே தான் அவனுடைய மனைவி கயாதுவோட சேர்றான் புத்திரபாகியத்துக்காக. அதனால் பிரக்லாதன் போன்ற ஒரு பாகவதோத்தமன் கயாதுவனுடைய கர்ப்பத்தில் தோன்றறதுக்கு ஒரு காரணம் இது அப்படின்னு சொல்லி பெரியவா சாய்க்கிறது உண்டு. இப்போ இந்த இடத்துல ஹிரண்யகசிபு இப்படியாக இதுக்கப்புறம் போகிறான், தபஸ் பண்ணுறான் பிரம்மாவை நோக்கி. யாருமே இது வரைக்கும் பண்ணாத தபஸ் எல்லாத்தையும் ஹிரண்யகசிபு பண்ணுறான். அது எந்த அளவுக்கு போயிடுது அப்படின்னாக்க, தஸ்ய மூர்த்னஹ சமுத்பூதஹ சதூமோக்னிஹி தபோமயஹ திரிய ஊர்த்வம் அதோலோகான் அதபத் விஸ்வகீரிதஹ. தபஸ் அவன் பண்ணுறான் இல்லையா, அதன் மூலியமாக ஒரு தப்போக்னி வெளில தோணித்தான். தப்போக்னினாக்க இந்த மாதிரி கঠিன தபஸை பண்ணி ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய நெருப்பு அக்னி, அந்த தபஸ் மூலியமாக ஒரு அக்னியானது வெளிப்படுமா. அப்படிப்பட்ட அக்னியானது இவன் பண்ணின அந்த தபஸ் மூலியமாக தோன்ற ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 7-14 புவனங்களும் ஆட ஆரம்பிச்சது. கடல்கள்லாம் சீற்றம் ஜாஸ்தி ஆகிடுது. என்ன கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் இடம் மாற ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. பூமி ஆடுறது, மலைகள் அசையறது, எல்லாமே நடக்கிறதா. இதை பார்த்தார் பிரம்மா மேலேந்து. இதுக்கு மேலே இவனுக்கு வரத்து கொடுக்காம நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாக்க ஆபத்தா போயிடும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கீழே போகிறாராம். வேகமாக போகிறார் கீழே தன்னுடைய ஹம்ச வாகனத்தில் அமர்ந்துண்டு. பிரம்மா அப்போ சொல்கிறாரா, பிரம்ம உவாச்சு உத்திஷ்டோ உத்திஷ்ட பத்ரம் தே தபஹ சித்தோசி காஷப வரதோஹம் அனுப்பிராப்தோ விரியதாமீப்சிதே ஓவரஹ. உத்திஷ்டோ உத்திஷ்ட பத்ரம் தே, பா
காஷப மகரிஷியினுடைய புதல்வனே எழுந்துரு 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 போற நீ தபஸ் பண்ணாது, இதுக்கு மேலே போகிறோம். பிரம்மாவே ஆடி போயிட்டார். இந்த மாதிரி தபஸ் இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்லை, போகிறோம்ப்பா, உனக்கு என்ன வர வேணுமோ நீ கேட்டுக்கோனா. உடனே அவன் சொல்கிறான், நான்முகனே, நீர் தான் பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கக்கூடியவர், உம்மோட தரிசனம் கிடச்சது அடியே எனக்கு பெரிய பாக்கியம், எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும், தேவரீரால் தான் கொடுக்க முடியும், நான் கேளுப்பா அப்படின்னா. உடனே என்ன கஷ்பு சொல்கிறான், உம்மால படைக்கப்பட்ட எந்த விஷயமும் என்னை கொல்லக்கூடாது, அதே மாதிரி பகல்லையும் என் மரணமானது நிகழக்கூடாது, ராத்திரியிலையும் என் மரணமானது நிகழக்கூடாது, வெளியிலையும் என்னோட மரணமானது நிகழக்கூடாது, உள்ளேயும் என்னுடைய மரணமானது நிகழக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். உடனே பிரம்மா, அப்பாடா, என்னால் படைக்கப்பட்ட வஸ்துவால் தான் இவன் அழிக்கக்கூடாதுன்னு வரத்தை கேட்டான். என்னை மீறி என்னை படைச்சான் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், ரைட்டு, சரிப்பா, தந்தோம் தந்தோம் தந்தோம்னு சொல்லி பிரம்மா அந்த இடத்துட்டு புறப்பட்டே போயிட்டார். ஹிரண்யகசிபு, என்ன மாதிரி ஒரு பராக்கிரமசாலி பிரபஞ்சத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு அவன் அவ்வளோ வீர தீர சூரமாக புறப்பட்டானா. இந்த டைம் கேப்பில் என்ன ஆகுது, ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணுறதுக்காக போயிட்டான். இந்திரன் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். கையாது கர்ப்பவதியாக இருக்கிறது அவனுக்கு தெரியறது. அவன் யோசிக்கிறானா, ஹிரண்யகசிபுவே இவ்வளோ கோரமான செயல்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், தாங்க முடியல அவன் அடிக்கிற அட்டூரியம். அவன் பிள்ளை வேற பிறந்து கொடுத்துனா, அதுவும் இதே மாதிரி, அதுவும் அசுரனா படுத்துனா ஆபத்து, தாங்க முடியாது. அதனால் கையாதுவை கடத்தின்னு வந்துடலாம், கர்ப்பத்தில் இருக்கிற சிசு பிறக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். சிசு பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டுட்டு கையாதுவை திருப்பி ஹிரண்யகசிபு இடத்துல அமைச்சுடலாம் அப்படின்னு இந்திரன் திட்டம் போட்டான். தன்னுடைய விமானத்தை எடுத்துகிட்டு வந்தால் நேராக வந்தான். கையாது கடத்திட்டு வானத்தில் இப்போ போயின்னு இருக்கான். வழியில் நாரதர் பார்த்தார். என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னார். இல்லை சுவாமி, இந்த மாதிரி ஹிரண்யகசிபு ஏற்கனவே இந்த மாதிரி ஆகும் மோசமாக நடந்துட்டு இருக்கான், யாரையுமே விட்டு வைக்கல, அத்தனை தேவர்களும் தன் கண்ட்ரோலில் வரணும்னு நினச்சின்னு அத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கான், எல்லாரும் துன்புறுத்தின்னு இருக்கான். இப்போ அவனுடைய மனைவி கர்ப்பத்தில் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, இதுவும் அசுரனா போயிடுத்துனா நான் என்ன பண்ணுவேன், எங்களால் தாக்கு பிடிக்க முடியாதே, அதனால தான் இவளை கடத்திட்டு போய் எங்களோட வச்சுன்னுட்டு குழந்தை பிறந்த உடனே குழந்தைய கொண்டுட்டு திருப்பி கையாதுவை வந்து ஹிரண்யகசிபு அரண்மனையிலே விட்டுவிடலான்னு நாங்கள் திட்டம் தீட்டினோம் அப்படின்னா. முட்டாள்தனமாக நீ பண்ணிட்டு இருக்க வேலையை, இவளோட கர்ப்பத்தில் இருக்கிற சிசு இருக்கே அது சாமானியப்பட்ட குழந்தை இல்லை, அது பரம பாகவதோத்தமன் விஷ்ணு பக்தனாக பிறக்க போகிறது, அந்த குழந்தை ரிலீஸ் பண்ணு, கையாதுவை கொண்டு போய் நேரோட ஆசிரமத்தில் விடு, நான் பார்த்துக்கிறேன் பாக்கியை அப்படிங்க. சதாச்சாரிய சம்பந்தம் வருது பாருங்க அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிறச்சேவே. அதனால் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிறச்சேவே ஜாயமான கட்டாட்சத்தை பெத்த குழந்தையாக படுத்து. இதெல்லாம் காரண பிறவி. ஹிரண்யகசிபு ஆட்டம் ஒருத்தர் இருந்தால் பிரகலாதன் ஆட்டம் ஒருத்தன் பிறந்து தான் ஆகணும் சுவாமி, வேறு ஆப்ஷன் இல்லை. கம்சன் ஆட்டம் ஒருத்தர் இருந்தால் கண்ணன் ஆட்டம் ஒரு குழந்தை அங்கே பிறந்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது ஆச்சா. அதனால் இந்த குழந்தை வந்து நாரதரனுடைய அனுகிரகத்தினால அவருடைய ஆசிரமத்தில் பிறக்கிறது. இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிறச்சே பாகவதம் புராணம் முதலிய சாத்விக புராணங்களை பற்றி நாரதர் உபதேசம் பண்ணுறார். பெருமாள் கதைகளை சொல்லி சொல்லி அந்த குழந்தைய கர்ப்பத்திலேயே வளர்க்குறார். குழந்தை பிறந்த உடனே பெரிய பக்தனாக இருக்கான். அந்த குழந்தை எப்படின்னாக்க கண்ணன் என்னும் பேய் பிடித்த அந்த குழந்தைய ஆற்றா மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு பக்தி பண்ணின்றது தான் அந்த குழந்தை. ஒரு நாள் என்ன பண்ணுறான் ஹிரண்யகசிபு, இந்த குழந்தைய குருகுலத்தில் சேர்க்கணும், தபஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்தான், குருகுலத்தில் சேர்க்கணும். 5 வயசு ஆறுது அந்த குழந்தைக்கு. உடனே அந்த குழந்தைய குருகுலத்தில் சேர்க்கணும்னு உடனே சுக்கராச்சாரியர்கிட்ட கேட்குறான். சுக்கராச்சாரியர் சொல்கிற, சண்டாமரக்கன்னு 2 பேர் இருக்காப்பா, என் புதல்வர்கள் தான், அவளை நீ வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உன் பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்ல, அவள் கொடுப்பான் அண்ணா அப்படின்னா. நேராக ஹிரண்யகசிபு கூப்பிட்டா, 2 பேரும் வந்தால் குருகுலத்துக்கு கழிச்சுன்னு போய் எது நல்லதோ அதை உபதேசிங்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த குழந்தையும் புறப்பட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே என்ன ஆறுதான், இந்த குழந்தை கொஞ்ச நாள் அங்கே இருக்குது, அவளும் சொல்லித்தராப்பா, ஹிரண்யாய நமகா ஹிரண்யாய நமகானே சொல்லு, வேறு யாரையும் ஸ்மரிக்காத, நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள்லாம் நமக்கு எப்போவுமே நமக்கு வந்து தொண்டு புரிய வேண்டியவர்கள், அவள்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவளெல்லாம் நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ணி காப்பாற்றக்கூடாது, அவளுக்கு எந்த விதமாக நல்லதையும் நம்ம பண்ணக்கூடாது, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வச்சது தான் சட்டம், ஹிரண்யகசிபு மகாராஜா என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த பிரபஞ்சமே கேட்கும், தேவர்களே அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்லாம் சொல்லி வளர்க்குறா. போட்டோம் குழந்தைய தான் ஒன்று காரில் வாங்கிட்டு இருக்கோம் நம்புறாளா, ஒன்றும் காரில் வாங்கிக்கல, எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுத்து. ஒரு நாள் அப்பா கூப்பிட்றான் அந்த குழந்தைய, அப்பா பிரகலாதா நீ வாடா என் மடியில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னா. அந்த குழந்தை நேர போய் அப்பா மடியில் உட்காந்துக்கிறது சிம்மாசனத்தில். இப்போ உட்காந்த உடனே ஹிரண்யகசிபு கேட்குறான், பிள்ளாய் நீ சொல்லு என்ன கத்துண்ட குருகுலத்தில் அப்படின்னா. அப்பா ஒருத்தன்
அவனுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் ஸ்ரீஹரியை தியானிக்கிறத விட்டுட்டு எதையோ உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. வாழ்க்கைய வீண் அடிக்கிறான் தெரியுமோ. அவெல்லாம் இருக்கிறதே பிரயோஜனமற்றது. இப்படிப்பட்ட ஒருத்தன் பிரபஞ்சத்தில் இருந்தால் எப்படிப்பா செல்லுபடியாகும்? எல்லாம் நடக்காதுப்பா. ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய அந்த கைங்கரியங்களை எல்லாம் அவன் பண்ணிட்டு கடைசி காலத்தில் சந்நியாசத்தை வாங்கிண்டா அவன் போக வேண்டாமா? காட்டில் போய் இருந்துண்டு எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணி இதெல்லாம் தானே அவன் பண்ணணும். இதெல்லாத்தையும் பண்ணாது இவன் என்னத்தையோ உட்காந்து பண்ணிட்டு இருக்கானே. அனாதி மத்தியாந்த மஜமவிருத்தி க்ஷயம் அச்சுதம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இந்த பிரகலாதன் சொல்கிறதா எடுக்கிறார். என்னன்னா ஆதி மத்தியம் அந்தம் இது எல்லாமே இல்லாதவனும் பிறக்காதவனும் வளர்த்தல் தேய்தல் இதெல்லாம் இல்லாதவனும் மாறுபடாதவனும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவனும் உண்டாக்கிறது அழிக்கிறது முதலிய எல்லா செயல்களையும் செய்பவனும் ஆகிய பரமபுருஷனை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னா போச்சு. இரண்யகசிபு பார்த்தா, ஹே துர்புத்தியே, பிராமணர்களில் இழிந்தவர்களே, இது என்ன எனக்கு விரோதமான விஷயங்களை எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கோ அப்படின்னா உடனே அவள் சொல்கிறா, சண்டாமர்க்கன்னு 2 பேரும் சொல்கிறா, ஹே மகாராஜா, இது எதையுமே நாங்கள் சொல்லி கொடுக்கல, அதனால் கோச்சுக்காதீங்கோ. யாரோ சொல்லி கொடுத்துருக்கா, எனக்கு தெரியாது, திருப்பி ஐஷன் போங்க, திருப்பி அந்த குழந்தைக்கு தான் நல்லதை சொல்லி கொடுத்தா ஐஷன் வாங்கோ அப்படின்னா கொஞ்ச நாள் விட்டான். திருப்பி அந்த குழந்தைய கூப்பிட்டான். பிள்ளாய் இப்போ நீ சொல்ல அவ என்ன சொன்னாலோன்னா. ஸ்ரீமன் நாராயணன் இருக்கின்றாரே, அவர் தான் ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடியவர், சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர், நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு நம்மளை ரட்சிக்கக்கூடியவர்னா. இரண்யகசிபு கோவந்தது. மடியில் உட்காண்டிருந்த குழந்தைய ஒரு வேகத்தில் அப்படி இழுத்து கீழ் தள்ளி விட்டான் சபையில். ஐஷன் போங்கோ, இவனை கொண்டுடுங்கோ, இவன் இனிமேல் இருக்கவே கூடாது சபையில், கொண்டுடுங்கோன்னா. அவளாம் ஐஷன் போகிறா. 4 திக்கஜங்கள் இருக்குது, அதை விட்டு அந்த குழந்தைய கொதனம் ட்ரை பண்ணுறான், ஒன்றும் நடக்கலை. மலை உச்சிலேருந்து கீழே தள்ளி விடணும்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை. கடல் நடுவில் கொண்டு போய் அந்த குழந்தைய தள்ளணும்னு பார்த்தா அப்பயும் ஒன்றும் நடக்கலை. விஷப்பாம்புகளை கொண்டு அந்த குழந்தைய கடிக்க விட்டால் அப்பயும் ஒன்றும் நடக்கலை. எல்லா இடத்துலையும் ஹரியானவன் அவளை காப்பாற்றிண்டே வந்தானா. பிரகலாதன் பார்த்தான், அப்பா நீ வீண் முயற்சி எடுக்கிற, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அதே ஹரி தான் எனக்குள்ளேயும் இருக்கார், உனக்குள்ளேயும் இருக்கார், அவர் தான் எல்லாரையும் ரட்சிச்சுட்டு இருக்கார். நீ என்னமோ மூர்க்கத்தனமாக பண்ணிட்டு இருக்க, ஜெகதீஸ்வரன் அவன் ஒருத்தன் தான், நீயோ நானோ கிடையாது அப்படின்னா இரண்யகசிபுக்கும் ஜாஸ்தியாச்சா. உடனே கேட்டான், அப்படியா அப்படியா நீ சொல்கிறது அப்படி இருந்தது அப்படின்னு நீ சொன்னியானாக்க, வா எனக்கு ஒரு விஷயம் பண்ணு. இந்த தூண் இந்த இடத்துல இருக்கே, இந்த தூணில் உட ஹரி இருப்பானா அப்படின்னா, அப்பா ஹரி இல்லாத இடமே இது. ஷாணிலுமுளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோணிலுமுளன் மாமேறு குன்றிலுமுளன் இன்னின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலுமுளன் இன்தன்மை காணதி விரைவின் என்றான் நன்றென கனகஞ்சொன்னான் அப்படின்னு கம்பநாட்டாழ்வான் ஹிரண்யவத படலத்தில் எடுக்கிறார். அப்பா அவர் இல்லாத இடம்தான் ஏது, எல்லா இடத்துலையும் இருக்கார். ஏன் நீ சொன்ன சொல்லிலும் உளன்னா, நீ சொன்னிய ஹரின்னு அதுலேயும் அந்த எம்பெருமான் இருக்கான்னா. நீ இவ்வளோ தூரம் பேசிட்டியா, வா இந்த தூணை இப்போ நான் அடிப்பேன். தட்டல்ல ஒரு கால் நீ சொல்கிற ஹரி வெளில வரலைனா உன்னை யானையாக வச்சுட்டு நான் சிங்கமாக இருந்து உன்னை அடிச்சுடுவேன்னா. அது வரைக்கும் பெருமாள் சைலண்ட்டாக இருந்தார். கர்ப்பத்தில், எந்த கர்ப்பத்தில், ஸ்தம்பே சபாயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூணில் அந்த எம்பெருமான் கர்ப்பவாசம் பண்ணிட்டு இருக்கானா. அவன் இது பரியந்தம் என்ன அவதாரம் எடுக்கும் நியமிக்கல. ஆனால் எப்போ இரண்யகசிபு தன் பக்தனான பிரகலாதனை யானையாக வைத்துக்கொண்டு தான் சிங்கமாக இருந்து வேட்டையாடுவன் அப்படின்னு சொன்னனோ அந்த நிமிஷமே எம்பெருமான் நரஹரி ரூபத்தை எடுத்துட்டாரா. பெருமாளுக்கு பயமா, இவன் எந்த தூணை தட்டுவான்னு தெரியலையா. அதனால இருக்கிற எல்லா தூண்லையும் போய் ஆவிர்பவிச்சுன்னு உட்காண்டாராம். எந்த தூணை தட்டினாலும் தன் பக்தனுக்காக வெளில வரணும்னு நரசிம்ம அவதாரம் எம்பெருமான் அப்படி எடுக்கிறாராம். இப்போ அந்த தூணை தட்டினானா. தட்டின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, நசை திறந்து இலங்க பொங்கி நன்று நஞ்சனன் நக்கு விஷை திறந்து உருமு விழுந்தது என்னவே தூணின் வென்று இசை திறந்து உயர்ந்த கையால் எற்றினான் எற்றலோடும் திசை திறந்த அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம்னா. அந்த தூணை பிளந்த உடனே நிருசம்மன் அப்படி ஹலஹலான்னு சிரிக்கிறார். அவர் கர்ஜனை தாங்க முடியல. 7-14 புவனங்களும் ஆடி போய் நிற்கிறது. என்ன உருவம் இது,
யார் தோன்றி இருக்கா முதல்ல? நம்மளையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒருத்தரா யாராக இருக்கும்னு அத்தனை 33 தேவர்களும் யோசிக்கிறாளாம். இவன் ஒரு பக்கம் நிருசிம்ம அவதாரத்தை யார் 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 யாருன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கோர பற்களாக இருக்கின்றாரே, இவரை பார்த்தா சாமானிய மனுஷனாக தெரியலையே, முகம் சிம்மமா இருக்கு, உடம்பு மனுஷனா இருக்கு, 1000 தோளுடையானாக இந்த எம்பெருமான் தோற்றுவிக்கின்றான், 16 கைகள் இருக்கு. ஹிரண்யகசிபு யோசிக்கிறான். ஹலஹல ஹல 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 பெருமாள் சிரிக்கிறாராம். என்ன கோர கர்ஜனையா இருக்கு, என்ன திருவுருவம் இது, எப்படிப்பட்ட உருவம், யாராக இருக்கும் யாராக இருக்கும் ஹிரண்யகசிபு எண்ணின்னு இருக்கான். இவர் அதுக்குள்ள அண்டச்சராச்சரங்களை எல்லாம் தாண்டி பிரம்மலோகத்தை தாண்டி பெருமாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா விஸ்வரூப சேவையில தோற்றவிக்கின்றாராம். கரெக்டா பெருமாளோட நாபி இருக்கிற இடத்துல பிரம்மா தாமரை மலர்ல உட்காண்டிருக்காராம். அந்த காட்சி பார்க்கும்போது எப்படி இருக்குடா அப்படின்னா, பெருமாள் சிருஷ்டி ஆரம்ப காலகட்டத்தில் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகன் தான்முகமாய் என்று சங்கரனை தான் படைத்தான், ஞான்முகமாய் அந்தாதி மேலிட்டுன்னு திருமலை சிவரான் நான்முகன் திருந்தாதியில் முதல் பாட்டில் சொல்றாரே, அப்படி அந்த நான்முகன் பெருமாளோட நாபியிலேருந்து உதித்தாறு போல் பெருமாளோட நாபி கிட்ட இப்ப பிரம்மா கமலத்துல உட்காண்டிருக்கிறது தோற்று வச்சுதான். அவ்வளவு ஆச்சரியமான அவதாரம் நிருசிம்ம அவதாரம், அட்டகாசமான அவதாரமா, கரார திருஷ்டமா பெருமாளுடைய பற்கள் எல்லாம் இவ்வளவு கோர பற்கள் பெருமாள் இடத்துல இருந்துதான். அதனால அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆடி போய் அவ அப்புறம் நினைச்சுட்டாளாம், ஓ ஸ்ரீஹரிதான் நிருசிம்ம அவதாரம் எடுத்திருக்கார், ஸ்ரீஹரிதான் நிருசிம்ம அவதாரம் எடுத்திருக்கார், நிருசிம்மா 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 நிருசிம்மான்னு அப்ப எல்லாரும் போற்றி பாடினாலாம். ஹிரண்யகசிபு இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானா, ஓ விஷ்ணுவோட மாயை தானா இது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறானா. அப்படி புரிஞ்சுட்டு அவன் என்ன பண்றானா, அவன் சொல்றாரு பெரிய ஆழ்வார் அந்த இடத்துல, அளந்திட்ட தூணை எவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வள்ளுகிறா சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் உண்மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் செப்பானி பேய்முலையுண்டான் செப்பானின். அன்னைக்கு அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வள்ளுகிற சிங்க உருவாய் பிளந்திட்டன்னா, ஹிரண்யகசிபு யோசிச்சு பார்க்கறான் மனசுல, நான் இப்படி அரண்மனையில ஒரு தூணையும் அளந்து 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 கட்டினத்தினால தானே இன்னைக்கு நீ இந்த நிருசிம்ம அவதாரத்தை எடுக்க முடிஞ்சதுன்னு நினச்சி பார்க்குறான் அவனே. நான் இதை அளந்து கட்டலை அப்படின்னா நிச்சயம் நீ இந்த அவதாரம் எடுத்திருக்க மாட்டேன் அவன் நினச்சிக்கிறான். தனக்குள்ள எல்லாம் அஜ்ஞானத்தில் நினச்சிக்கிறது இல்லையான்னு தானே நினச்சிக்கிறான். நான் அளந்து அளந்து பார்த்து பார்த்து கட்டினது தூண், இந்த தூண் அளந்து கட்டத்தால் தான் நீ இன்னைக்கு இந்த உருவத்தை எடுத்துன்னு வந்து நிற்கிற அப்படின்னுட்டு ஓரம் பெருமாள் கீழே இறங்கி வந்தாராம். ஹிரண்யகசிபு, நீ வீரன்னா இந்த தூண்லேருந்து மறைஞ்சு வெள்ளவா, வெள்ள வந்து என்னோட யுத்தம் பண்ணு, அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ வீரன்னு சொல்லிட்டு பெருமாளை கூப்பிடுறான் சண்டைக்கு. சண்டை கூப்பிட்டா பெருமாளை சொல்கிறார், ஓகே உன்னோட கொஞ்ச நாள் விளையாடலாம், வாங்க விளையாடுவோம்னு பெருமாள் வராராம். இப்போ அவருக்கு இது எல்லாமே விளையாட்டு. அப்போ நிருசிம்மன் வராராம். இவன் என்ன பண்ணுறான், பாத்தியா நான் அவ்வளோ சக்திசாலி தெரியுமா, நீ இருக்கே உனக்கு என்ன சக்தி இருக்கு, நீ என்ன பெரிய மாயன் அப்படின்னு நிருசிம்மனை வந்து நகைச்சுன்னு இருக்கான் அவன். அந்த நிருசிம்மன் என்ன பண்ணுறாராம், ஹிரண்யகசிபு கையில் தூக்கிடுறாராம். தூக்கிட்டு கருடன் எப்படி பாம்போட விளையாடுவாரோ அந்த மாதிரி ஹிரண்யகசிபோட விளையாண்டுருக்கார். கருடன் கையில் பாம்பு பிடிச்சார் அப்படின்னாக்க ஒரு நிமிஷத்தை லூஸை விடுறா மாதிரி விட்டு திரும்பி பிடிப்பார். அந்த மாதிரி ஹிரண்யகசிபுவை பெருமாள் அப்படியே ஈன்னு சிரிச்சுட்டே ஒரு நிமிஷம் லூஸாக விட்டாராம். திருப்பி கெட்டியாக பிடிச்சார், நேராக ஐஷின்ட்டு போனார், வாசப்படியில் உக்காண்டார். உக்காந்துண்டு என்ன பண்ணாராம், இவன் இரண்யன் வந்து மாயாவியான், கோளரியின் நிர்னுருவம் கொண்ட அவனனுடலம் குருதி குழம்பி எழ கூறுகிறார் குடைவாய் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில் சொல்கிறார். அவன் மாயாவி இருந்தாலும் அவனுடைய வரத்தினுடைய மகிமையால தான் அவனுக்கு இந்த ஏற்றம் இல்லையா. இவனுடைய வரத்தினுடைய மகிமையால் கொஞ்சம் கவனக்குறைவாக பிரம்மா இருந்திருந்தாலும் அவன் மறுபடியும் பிழைச்சு வந்திருப்பான். அதனால் இவர் என்ன பண்ணுறாராம், ஹிரண்ணனுடைய தலையை முதல்ல இறுக்கி ஒரு கையால் பிடிச்சிக்கிறாராம் பெருமாள். அண்ணா ஒரு அழுத்திவிட்டு அதுக்கப்புறம் உடம்பையும் ஒரு அழுத்திவிட்டு நகங்களை கொண்டு ஹிரண்யகசிபுவுடைய மார்பை பிளக்கிறாராம். திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் உருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டுன்னர். அந்தியம் போதில் உருவாகினர். இன்னும் சாமானியம் இல்லை. சாயங்கால வேளை, அதாவது 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே தான் நிருசிம்மன் அவதரிக்கிறாராம்.
அதனால்தான் டெய்லியாக அந்த 4:30லேருந்து சூரிய அஸ்தமன காலம் வரைக்கும் அதுக்கு பிரதோஷ காலம்னு பேர். நித்திய பிரதோஷம்னு ஒன்று இருக்கா தவிர்த்து மகா பிரதோஷம்னு ஒன்று சொல்கிறோம், நித்திய பிரதோஷம்னு ஒன்று இருக்குது. மகா பிரதோஷம் எப்படின்னா திரையோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வரும்பொழுது மகா பிரதோஷம் ஏற்படும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 4:30லேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் பிரதோஷ காலம் உண்டு. அந்த காலத்தில் பொதுவாக நமக்கு ஆச்சாரியர்கள் சொன்னது மௌன விரதம் இருக்கணும். அதாவது முக்கியமாக இத்தர சொற்கள் எதையும் பேசப்படாது, பகவத் சிந்தனை இருக்கணும், நிருசிம்மனை தான் அன்னைக்கு சிந்திக்கணும், ஸ்லோகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் ஒன்றும் படிக்கக்கூடாது. அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா பக்கத்தில் நிருசிம்மன் சன்னதி இருந்ததுன்னா அங்கே போய் சேவிச்சுட்டு வாங்கோ. பிரதோஷ காலத்தில் நிருசிம்மன் ஆராதனை ஹோபுல மடத்தில் பிரசித்தம். இப்போ நிருசிம்மன் இப்படியாக மார்பை பிளக்கிறாராம். பிளந்து என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, அதிரும் கழற்பொருந்தோள் இரணியனதாகம் பிளந்து அறியாய் அப்படின்னு சொல்கிறார் பெரிய திருமொழியில் திருமங்கி ஆழ்வார். உதிரமடைந்த கையோடிருந்தானை அப்படின்றார். காலால சினம் கொண்டு பூமியில் உதச்சு போர் புரிவதற்காக தினவெடுக்கும் தோள்கள் இரணியனோடுது. அதனால் அவனை ஆர்ப்பரித்து கொண்டிருந்த செருக்கழிய அவனுடைய ஆகம், அதாவது நெஞ்சு பிளந்த விடத்தில் பொங்கி எழுந்த அந்த இரத்த வெள்ளத்தில் வெஞ்சினம் கொண்ட அந்த நரசிங்கம் கைகளால் அலைந்ததுன்னு கலியன் அனுபவிக்கிறார். அப்படி அந்த எம்பெருமான் நிருசிம்ம அவதாரத்தை எடுத்து அவர் என்ன பண்ணுறாராம், மரங்கொள் இரணியன் மார்வை முன்கீண்டான் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறாரு. என்னடா விஷயம்னா, அப்படி எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டாராம். ரத்தமானது வெள்ளப்பெருக்கா ஓடின்னு இருக்கு. முதல்ல மார்பை கிழிச்சானான். என்னது எதுக்காக அப்படின்னா, அவனுடைய இதயத்தில் ஏதாவது ஒரு மூலையில் தன்னை பற்றின உயர்வான பக்தி கலந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷமே அவனை ரட்சிச்சிடணும்னு பெருமாள் காத்துட்டு இருந்தாராம். ஒன்றும் இல்லை, கொன்னார், கீழே தள்ளி போட்டுட்டார் ஹிரண்யகசிபுவோட பிணத்தை. அவ்வளோதான் ஆச்சு. ஹிரண்யகசிபு வதம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆறுது, அங்கேருந்து பிரகலாதன் 5 வயசு பிள்ளை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் இவர் பக்கத்தில் வர்றதுக்கு நடுங்கின்னு உட்காண்டிருக்கா. எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறா. நீ போறியா நான் போட்டுமா, நீ போறியா நான் போட்டுமா. யார் போகிறதுன்னு தெரில. இப்போ பிரம்மா சுத்தி பண்ணுறார், சிவபெருமான் சுத்தி பண்ணுறார், இதெல்லாம் நடக்கிறது. அத்தனை தேவதைகளும் போய் சுத்தி பண்ணுறான். ஆனால் யாருக்குமே பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது. இப்போ நாரதர் சொல்கிறாராம், பேசாமல் நீ வேணா போயேன் இந்திரா அப்படின்னா, முதல்ல நான் போனால் என்ன தான் முதல்ல வெட்டுவர். ஏன்னா ஹிரண்யகசிபு ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நாளை துணை போயிருக்கேன், அதனால் முதல்ல என்ன தான் வெட்டுவர். அப்புறம் இந்திரன் பதவியிலேருந்து கீழே இறங்கி விடுவேன், அதனால் வேண்டாம் நான் போகமாட்டேன்னா. லக்ஷ்மி தேவியை போக சொன்னா பிராட்டி சொல்கிறாளாம், இது வரைக்கும் என்னோட பர்த்தாவை நான் இந்த கோலத்தில் பார்த்ததே கிடையாது, எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, விசித்திரமான ஒரு அவதாரத்தை பெருமாள் எடுத்திருக்கார். இல்லை சுவாமி. அதனால் அப்புறம் பிரகலாதன் போய் பெருமாளை சாந்தப்படுத்தி ஸ்துதி பண்ணுறான். இதெல்லாம் நடக்கிறது. இதோட பிரகலாத சரித்திரம் முட்டிற்று. மேற்படி நம்ம அடுத்தபடியாக அனுபவிக்க வேண்டிய ஸ்கந்தம் 8ஆம் ஸ்கந்தம். அதில் ரொம்ப ஆச்சரியமாக கஜேந்திர மோட்சத்தை பற்றி முதல்ல சொல்கிறார். அதையும் நாம் அனுபவிப்போம். ஒரு நாள் என்ன ஆறுதான், இந்திரத்யும்னன்னு ஒரு ராஜா. அவன் பாண்டிய நாட்டு மன்னன். அவனுடைய நாட்டை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரான். அப்போது ஒரு நாள் ஸ்ரீஹரி எம்பெருமானவன் தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் போயின்னு இருக்கான். போகிற வழியில் அகஸ்தியர் மகரிஷியை பார்க்குறான். பார்த்துட்டு அகஸ்தியர் மகரிஷியை பொருட்படுத்தவே இல்லை. அவருக்கு பண்ண வேண்டிய அதிதி சத்காரம் ஒன்றுமே பண்ணலை. உடனே இந்திரத்யும்னனை சபிக்கிறார் அகஸ்தியர் மகரிஷி. தஸ்மா இவம் சாபமதாத சாதுரயம் துராத்மா கிருத புத்திரத்ய விப்ராவமந்தா விஷதாம் தவோந்தம் யதா கஜஹ ஸ்தப்தமதிஹி ச ஏவ. எப்போ நீ ஒரு பிராமணனை சேவிச்சு அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்காத அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய மரியாதை சமர்ப்பிக்காமல் இருந்துட்டியோ, நீ ஒரு மந்த புத்தி படைத்த யானையாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். அந்த சாபமானது பலிச்சொடுத்து இந்த யானையானது அதே காட்டில் சுத்தின்னு இருக்கு. அத்தோட யானை கூட்டங்களோட நித்தியம் இந்த யானையானது அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஜலத்தை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற தாமரை புஷ்பத்தை எடுத்துண்டு எம்பெருமான் திருவடியில் நித்தியம் சமர்ப்பிக்குமா.
அப்படி ஒரு நாள் சமர்ப்பிக்க போர்ச்சே அந்த யானையை அந்த குளத்தில் இருந்த முதலையானது பிடிச்சுடுத்து. உடனே இது ஆதி மூலமே மாம் ரக்ஷ அப்படின்னு கத்துறது. கத்தி உடனே எம்பெருமான் வேக வேகமாக தன்னுடைய கருட வாகனத்தில் ஏழ்றாராம். எதையும் சரி பண்ணிக்கல. நேராக வந்தார், கருடன் மேலே ஏறி உட்காண்டாராம். கருடன் வேகமாக போனாரா. கருடன் நேர கீழே இறங்கி வரார். கஜேந்திர ஆழ்வானை பார்க்குறார். எம்பெருமான் சக்கரத்தை கொண்டு அந்த முதலையை அடிச்சு விட்றார். அடித்த உடனே இந்த முதலைக்கும் சாப விமோச்சனம் ஆயிடுது. ஏன்னா முதல்ல வந்துட்டு அதோடைய முற்பிறவியில் ஹூ அப்படின்ற கந்தர்வனாக இருந்தது. அதனால் முதலைக்கு சாப விமோச்சனம் கிடச்சிது. யானையும் காப்பாற்றி கொடுத்தார். உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ கேளு அப்படின்ன உடனே இந்த தாமரை புஷ்பத்தை உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கணும் தான் காத்துட்டு இருந்தேன், நீர் வந்துட்டீர், ரொம்ப சந்தோஷம், தன்யனானேன் அப்படின்னு சொல்லி தாமரை புஷ்பத்தை கொண்டு போய் எம்பெருமான் பாதார விதத்தில் சமர்ப்பிக்கிறது. இந்த கஜேந்திர மோட்சத்தை யாரை ராத்திரி கேட்குறாளோ அவளுக்கு துஸ்வப்னம் வராதுன்னு சரித்திரம். இத்தோட கஜேந்திர மோட்சமானது முற்றிற்று. இதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடியது மந்தரமலையை கடைதல். ஒரு சமயம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே சண்டை வந்தது. அப்போ அந்த சமயத்தில் தேவர்கள் அமிர்தம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. இப்போ பெருமாள் சொல்கிறாரா, மந்தரமலை நீ எடுத்துக்கோ, இந்த பால்கடலை தரேன், இந்த பால்கடலில் மந்தரமலையை வச்சு வாசுகி அப்படின்ற பாம்பை கயிறாக கொண்டு நீங்கள் அமிர்தத்தை கடல்லேருந்து கடைஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். இவாளும் அதே மாதிரி பண்ணுறா. எம்பெருமானும் கூட சேர்ந்துண்டு அந்த இடத்துல அந்த அமிர்தத்தை கடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அப்படி கடையும் பொழுது தான் ஒரு பக்கத்தில் அசுராள் இருக்கா, ஒரு பக்கத்தில் தேவர்கள் இருக்கார். பெருமாள் ரொம்ப சாமர்த்தியமா அசுராளை எந்த பக்கம் நிறுத்தி வச்சார்னாக்க, எந்த பக்கத்தில் முதல்ல அந்த சமுத்திரத்திலேருந்து ஹாலஹால விஷமானது தோன்றுமோ அந்த சைடில் நிற்க வச்சுட்டார். அமிர்தத்தை வாங்கக்கூடிய சைடில் தேவர்கள் நிற்கிறா. இப்போ அந்த மந்திரமலையை கடையணும். ஆனால் மந்திரமலைக்கு ஸ்ட்ராங் பேஸ் அடியில் கிடையாது. அதனால் பெருமாள் தானே கூர்மாவதாரத்தை எடுத்துண்டு அந்த மந்திரமலையை தாங்கின்னு இருக்கார். அப்போ முதல்ல ஹாலஹால விஷமானது வந்தது. இந்த ஹாலஹால விஷத்தை அப்படியே விட்டாக்க ஆபத்தா போயிடும் பிரபஞ்சத்துக்குன்னு சொல்லி சிவபெருமான் தானே இறங்கி வரார். அந்த ஹாலஹால விஷத்தை பருகிறார். அவர் பருகும் பொழுது உமையாள் பக்கத்தில் இருந்துட்டு அவருடைய தொண்டையில் கையை வைக்கிறார். வச்ச உடனே ஹாலஹால விஷமானது அங்கே நின்று போச்சு. அன்றிலிருந்து சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ற பேரானது தோன்றித்து. இப்போ ஒன்னொன்னா வெளில வருது. ஐராவத யானையானது வெளில வருது. அதுக்கப்புறம் மகாலட்சுமியானவள் வெளில வரா. மகாலட்சுமியானவளை நேர பெருமாளோட திருமார்பு பக்ஷஸ்தலத்தில் வச்சுனுட்டார். தன்வந்திரி வரார். இப்படி நிறைய விஷயங்கள் அந்த சமுத்திர மத்தனத்தின் பொழுது வருது. இப்படி இதெல்லாம் வந்த பின்பு அமிர்தத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு சண்டை வருது. அப்போ பெருமாள் மோகினி அவதாரத்தை எடுக்கிறார். எடுத்து அசுராள் எல்லாம் ஒரு பக்கம் உட்காத்தி வச்சார், தேவதைகளை எல்லாம் ஒரு பக்கம் உட்காத்தி வச்சார். ஒவ்வொருத்தருக்கா அப்படி கொடுத்துட்டே வரார். தேவதைகளுக்கு கொடுத்து முடிக்கரைச்சு அமிர்தமானது காலியை எடுத்தது தான் அவருடைய திட்டமே. அசுராளுக்கு அமிர்தம் போகக்கூடாது அப்படின்னுட்டு. ஆனால் ஒரு அசுரன் ஸ்வர்பானுன்னு இருந்தான். அந்த அசுரன் தேவதையாக வேஷத்தை போட்டுண்டு தேவர்களுக்கு மத்தியில் உட்காந்துட்டா அந்த அமிர்தத்தை பருகணும்னு நினைச்சான். ஆனால் சூரியன் சந்திரன் இவா 2 பேருமே கண்டுபிடிச்சுடுறா. ஸ்வர்பானு அப்படின்ற அசுரன் தான் இந்த இடத்துல தேவதையா உட்காந்துட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்றத. ஸ்வர்பானு வாங்கிட்டு இருக்கான்ற தெரிஞ்ச உடனே பெருமாளிடத்துல சொன்னா. பெருமாள் உடனே தன் சக்கரத்தை கொண்டு ஸ்வர்பானுவோட தலையை வெட்டிட்டார். அந்த தலை கழுத்து வரைக்கும் மட்டும்தான் அமிர்தமானது போச்சு. உடம்புக்கு அமிர்தம் போகலை. இப்போ என்ன ஆச்சு, உடம்பு தனியாக இருக்குது, கழுத்து தனியாக இருக்குது. அதனால தான் இது இப்படி பெருமாள் சுதர்சன சக்கரத்தை கொண்டு வெட்டி நலத்தால தான் ராகு கேது அப்படின்னு 2 தேவதைகள் சேர்ந்தா அதன் பின்னாடி தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தோணித்து. இதுக்கு அடுத்தபடியாக வாமனாவதாரத்தை சுகபிரம மகரிஷி எடுத்து சொல்றார். ஒரு சமயம் பிரகலாத மகாராஜாவனுடைய வம்சத்தை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்றவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அவர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுனுட்டார். ஆனால் பிரகலாதனுடைய வம்சத்தில் பிறந்ததுனால ஓரளவு கொஞ்சம் போகிற தர்ம சிந்தனைகள் மகாபலி இடத்துல இருந்தது. ஆனால் என்ன எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு அத்தனையும் வச்சுட்டான். பெருமாள் பார்த்தார்.
காலம் கடந்து போகிறது, இந்திரன் முதலானவர்கள்லாம் நம்மள்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணா இந்த மாதிரி என்னுடைய சொத்தை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும்னுட்டு இப்போ இவாளுக்கு நிச்சயம் மீட்டு கொடுத்தாகணும்னு சொல்லி பிராட்டி இடத்துல சொல்கிறாராம். அம்மா நீ புறப்பட்டு சமுதிரராஜன் உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, நான் அதுக்குள்ளே வாமனாவதாரத்தை பிரம்மச்சரியாக வேஷம் போட போகிறேன், அதுக்குள்ளே நான் போய் மகாபலி இடத்தையும் சொத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டானா. அதெல்லாம் ஆகாத காரியம். அகலிகில்லே நெறியும் என்று அதர்மேல் மங்கை உரை மாறவான்னு நம்ம பக்ஷி சடத்துலாம் உட்காண்டிருப்பேன், இப்படியே தான் நீ போனோன்னா. அட என்னம்மா உன்னோட பெரிய வம்பா போச்சு. சரி நான் வஸ்திரத்தை கொண்டு உன்னை மறைச்சிக்கிறேன், வெள்ளை எட்டி பாட்டுறாத. வெள்ளை நீ எட்டி பார்த்தியானா நான் எந்த காரியத்துக்காக போகிறேன்னா அந்த காரியம் ஈடேறாது. நீ பார்த்தியானா உன் கட்டாட்சத்தில் மகாபலி இன்னும் செல்வந்தனா மாறிடுவான், அதனால் வேண்டாம் அதை மட்டும் போயிடாதண்ணா. சரி 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 அப்படின்னா உடனே கீழே போனாராம். வாமனாவதாரத்தை எடுத்துண்டு மகாபலி சக்கரவர்த்தியோட யாகத்துக்கு போகிறார். அப்போ அவர் போர்ச்சே மகாலட்சுமி ஆனவள் யார் இந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு எட்டி பார்க்கறதுக்காக வெளில வந்தாலாம். பெருமாளுடைய வஸ்திரத்தை கொண்டு மறைச்சுட்டார். மறைச்சுட்டு மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போகிறார். பிராமணனா போகிறார். எனக்கு வந்து யாச்சகம் வேணும் அப்படின்னாரா. மகாபலி சக்கரவர்த்தி உடனே தோ தரேன் அப்படின்னாரா. சுக்கராச்சாரியர் தடுக்கிறார். உனக்கு அவரை பற்றி தெரியாது, சாமானியப்பட்டவர் இல்லை, சொன்னா கேளு, இது மகாவிஷ்ணு, யாச்சகம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லாது அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, சின்ன பிள்ளை, இவரை போய் மகாவிஷ்ணுன்னு சொல்கிறேளே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட பெருமை அறியாத மகாபலி பேசின்னு இருக்கான். அப்போ வாமனாவதாரத்தில் பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல 3 அடி மண்ணை யாச்சகமாக கேட்டாராம். 3 அடி மண்ணா போதுமா அப்படின்னானா. போதும் போதும் அப்படின்னா. சரி இந்த 3 அடி மண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமண்டலூவில் இருக்கிற தீர்த்தத்தை முதல்ல வாமனருடைய கையில் கொடுத்து சுத்தி பண்ணணும் அப்படின்னாராம். அதை குத்தணும்னு வரும்பொழுது அந்த ஜலம் வெளியே வரலையாம். உடனே வாமனர் சொன்னாரா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாமனர் உடனே சொன்னாரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கமண்டலுவை கொண்டுக்கோ, ஏதாவது ஒரு சின்ன வண்டு தூசி ஏதாவது உள்ள மாட்டின்னு இருந்திருக்கும், ஒரு குத்தினா சரியா போயிடும். நான் தர்பை எடுத்துன்னு ஒரு குத்தினார். உள்ள வண்டு வடிவத்தில் சுக்கராச்சாரியர் உட்காந்துட்டு தடுத்துட்டு இருந்தார். அவரை குத்தினத்தில் அவருடைய ஒரு கண் படுத்து வெள்ளம் வந்துட்டார் சுக்கராச்சாரியர், வண்டு வடிவத்தில் இருந்தவர். வாமனன் அந்த தர்பையை கொண்டு ஒரு குத்தினோட சுக்கராச்சாரியர் வெள்ள விழுந்துட்டார். அவருக்கு ஒரு கண்ணு போயிடுத்து குத்தின வேகத்தில். இப்போ ஜலத்தை கொடுத்தார். 3 அடி மண்ணை யாச்சகமாக கேட்டாரோ இல்லையோ. சரி அதில் முதல் அடியாக பெருமாள் வந்து பூமி முதலான அந்த லோகங்களை அளந்துட்டார். 2வது அடியாக பெருமாள் உலகளந்த பெருமாளாக வளர்ந்து நிற்கிறாராம்.